தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை காற்றில் பறக்க விட்டுள்ளது தாவேக அரசு என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் யாதவ் பிரகாஷ். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என சொல்லக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு முதல் கட்ட கலந்தாய்வில் நிரப்பப்படாத 151 இடங்களை அகில இந்திய தொகுப்புக்கு ஒதுக்கும்படி உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரம் தான் தற்போது பேசுபொருளாக இருக்கிறது. இதற்கு மருத்துவர்கள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மருத்துவர்களுடைய கண்டனத்தை செய்தியை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தாவேக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருக்கக்கூடிய 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை நாம் இழந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் உயிர் பிரச்சனை இது என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் திரு ஸ்டாலின் பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில 6 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்று தந்தது. ஆனால் இன்றோ மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டின் இடங்களை இழக்கும் செய்தி வந்திருப்பதாக பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை காற்றில் பறக்கவிட்ட தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் வாய்ப்பொத்தி நின்றது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசை நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் ஏன் ஆஜராகவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.